நம்ம போன டைம் வீடியோவில் பார்த்துருந்தது கேபின் மேட்டு ஓல்டு மாடலுக்கு பார்த்துருப்போம். இந்த டைம் கேபின் மேட்டு நியூ மாடலுக்கு வந்திருக்குது. ஏஒய் பிராண்டில் நியூ மாடலுக்கு வந்திருக்குது. அந்த மொத்தமாக உடையுது அப்படின்னு சொல்லிட்டு திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் காஞ்சிச்சுனால உடஞ்சிருது, கிழிஞ்சிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. பட் அது ஒரு சிலர் லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிராண்டில் அந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் ஒரு சிலர் லைக் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால இந்த பிராண்டில் வாங்கியிருக்குது. அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா அது பார்த்ததுக்கப்புறமும் பையிங் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் பழைய டைப்லேயே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதுவும் சூப்பர் குவாலிட்டி தான். ஒரு சிலருக்கு செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த பிராண்டு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே வீடியோவில் சொன்னது மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. திக்னஸ் எல்லாம் அமுத்தி பார்த்தோம்னாலும் அந்த லெவலுக்கு உடையாது, கிளியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிராண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வாங்கினவங்க நல்லா இருக்குதுன்றாங்க, இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. வண்டிக்கு ரொம்ப நாள் உழைக்கணும் தேவைப்படுது அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நியூ மாடலுக்கு லேட்டஸ்ட் கேபின் 2012க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஓல்டு டைப்புக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதே கிளாத்து, இதே குவாலிட்டி, இதே பிராண்டு, கொஞ்சம் கூட மாறலை. இடம் மட்டும்தான் மாறுது. அதே இது ஏன்னா ஹிட்டாச்சி சிம்பிள் தான் போட்டிருக்குது. கொடுக்குறது ஜேசிபிக்கு, வர்றது ஹிட்டாச்சிக்கு. இடத்துல மோஸ்ட்லி இந்த இடத்துக்கிட்ட கியர் லிவர் மாற்ற இடம்னு நினைக்கிறேன். அந்த ரிங்கு போடுற இடம் கரெக்டாக தான் வச்சுருக்கிறேன். இந்த இடம் சீட் அசம்பிளி மாற்ற இடம். நெக்ஸ்ட்டு இந்த இடம் ஆப்ரேட்ரு லிவர் பண்ணுற இடம். ரன்னிங் டைப்லேருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ரன்னிங் டைப்பில் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு. அதே ஆப்ரேட்டிங் சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டைப்பில் வரும். ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலான பிராண்டில் வேணும்னா இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு லேட்டஸ்ட்டு ஓல்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது வேறு ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. 3DXக்கு ஓல்டு டைப்புக்கு பார்த்தோம்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அகலம். லேட்டஸ்ட் கேபினுக்கு இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. வேறு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடியிலெல்லாம் பார்த்தோம்னா கிரிப்னஸ் கொடுத்துருப்பாங்க, வலுவலுன்னு இருக்காது. தண்ணி இதிலே அதிகமாக இருக்குதாலும் கிடக்குது கேபினுக்குள்ள அப்படின்னாலும் தண்ணி தான் வந்துச்சுனால இந்த வெயிலே போகிற மாதிரி கிரிப்னஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதில் உள்ள ப்ளஸ்ஸு. நல்லாயிருக்கா? அவ்வளோதான் ப்ரோ. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் தெரியும். ஏஒய் பிராண்டில் வேணும்னா சொன்னீங்கனாலே உங்களுக்கு இதே பிராண்டில் இதே குவாலிட்டியில் கொடுத்துருவாங்க. இல்லைனா வீடியோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. சும்மா செக்அப் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு இதே கேபின்னாலும் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்படியே வச்சு இப்படியே எடுத்து நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இதை கொடுத்துருவாங்க. லேட்டஸ்ட் கேபினுக்கு, ஓல்டு கேபினுக்கு அப்படின்ற மாதிரி 2 வீடியோவுமே கொடுத்துருப்பேன். 2 வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள். 2 கேபினுக்குமே நமக்கு அவைலபிள் இருக்குது. 3DX கேபின் ஓல்டு கேபினுக்கும் லேட்டஸ்ட் கேபினுக்கும் 2 கேபினுக்குமே அவைலபிள் இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம்.